வணக்க மக்களே. பூண்டும் அதனுடைய அதிசய நன்மைகளும் மருத்துவ குணம் நிறைந்த பூண்டு தரக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா ஏராளம் மக்களே. பூண்டு ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கு. இதை நீங்க உட்கொள்வதை வழக்கமாக வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகளை இந்த பூண்டு தரும். அதே போல உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை தடுப்பதில் பூண்டு மிகவும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க மக்களே. பூண்டை நீங்க தினமும் உங்களுடைய உணவுல சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான நோயும் ஏற்படாது. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கிறதால சீசனா ஏதாவது உங்களுக்கு ஒரு நோய் அட்டாக் ஆகுது, தொற்று நோய் அட்டாக் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு வரவே வராது. உங்க உடல் இருக்கக்கூடிய பல நோய்களையும் பூண்டு குணப்படுத்திடும். ஸோ இப்படிப்பட்ட பூண்டுடைய மகத்துவங்கள் என்ன, வாங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பூண்டுடைய மருத்துவ நன்மைகள். நீங்கள் தினமும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணீரோட பூண்டோடைய மொட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் எப்போதுமே நன்றாக இருக்கும். ஸோ செரிமானம் சம்பந்தம் எந்த பிரச்சனையுமே வராது. செரிமான கோளாறுகளிலிருந்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். எடை இழப்புக்கு இந்த முறை உங்களுக்கு நல்லா பயனளிக்கும். அதாவது நீங்கள் தினமும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணீரோட பூண்டோடைய மொட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடை இழப்பு ஆரோக்கியமான முறையில் பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரத்தம் அடர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு பூண்டு உட்கொள்வது மிகவும் நன்மை பயக்கும். பூண்டு ரத்த உறைதலை தடுக்குது. எனவே காலையில நீங்க ஒரு பல் பூண்டு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். பூண்டை நீங்க வெல்லம் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் வலி மறைஞ்சு போயிடும் மக்களே. பூண்டை பாலில் போட்டு காய்ச்சி அருந்தி வந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், அதுக்கப்புறம் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வரவே வராது. இது உங்களுக்கு முற்றிலுமாக தடுத்துரும். தண்ணீர் மற்றும் மூலப்பூண்டு சாப்பிடுவது உடல்ல இருந்து நச்சுப்பொருட்களை நீக்குது. உடல்ல நச்சுத்தன்மையிலிருந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றுறதுக்கு இது ஒரு சிறந்த வழி. ஸோ நம்ம உடல்ல நச்சுத்தன்மை இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும். நச்சுத்தன்மை வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போல நம்ம உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகமாக இருந்து நமக்கு எந்த நோயுமே பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இந்த வழியில் நீங்கள் நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் போன்ற பல வகையான நோய்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குணப்படுத்திக்கலாம். புற்றுநோய்களையும் உங்களுக்கு வராமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ பூண்டை இந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் மற்றும் மூலப்பூண்டோட சாப்பிடும்போது புற்றுநோயை நீங்கள் உங்களுக்கு வராமல் தவிர்க்கலாம். பூண்டு அதனுடைய ஆக்சிஜனேற்ற பண்புகள் காரணமாக கொழுப்போடைய அளவை நமக்கு கட்டுக்குள்ள வச்சிருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக ஏறாமல் கொழுப்பு, அந்த கொலஸ்ட்ரால் அளவு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு பூண்டு உதவுகிறது. அதுக்கு பூண்டுடைய ஆக்சிஜனேற்ற பண்புகள் தான் காரணமாக இருக்கு. ஸோ நீங்கள் பூண்டை தவறாமல் உட்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதுவும் மற்றும் ரத்த சர்க்கரை அளவு, உங்களுடைய சுகர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்கும். பூண்டோட நீங்கள் சேர்த்து தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா சளி, இருமல், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொதுவான உடல்நல பிரச்சனைகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ மேஜராக நமக்கு எப்பவுமே அடிக்கடி வரக்கூடிய அந்த பொதுவான உடல்நல பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படாது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்க பூண்டு ஒரு பொதுவான தீர்வாக இருக்குது. ஸோ காமன் சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா இருக்குது. மருத்துவர்களும் இது தான் பரிந்துரைக்கிறாங்க. ஆகவே நீங்கள் அன்றாடம் உங்களுடைய சமையலில் பூண்டை ஒதுக்காமல் விரும்பி சாப்பிடுங்க. பூண்டோடைய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.